அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பெர்னி அப்படிங்கிறவங்க போட்ட புத்தகம் தான் இது. ஸோ இது வந்து இந்த புக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்களே. அவங்க வாழ்க்கையிலையும் மிராக்கிள் நடந்திருக்கு. இதே மிராக்கிள் எல்லாருக்கும் நடக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதற்கான ஒரு பெரிய தீர்வா இந்த புக்கை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிறது டே 1 அண்ட் டே 2 பயிற்சி தான் இது. ஸோ இந்த பயிற்சியை நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பட் இவங்க இந்த இதில் சொல்றது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செய்ய வேண்டிய ப்ராக்டிஸை வந்து நம்ம இன்னைக்கே அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டே 1 ப்ராக்டிஸ் என்னன்னா, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஆஹ் எப்பவுமே உன்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாதாரணமாக பேசுறது தான். ஸோ அதுதான் வந்து இந்த கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருந்தா கூட இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சீக்கிரமே நீங்க மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இவங்க சொல்ற இந்த ப்ராக்டிஸை நீங்க பண்றது மூலியமா ரொம்ப ஃபாஸ்டா உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொன்று இவங்க வந்து இந்த புக்கில் சொல்றது என்னன்னா, நமக்கு நிறைய சின்ன சின்ன பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் அந்த பொருட்களுக்கு கூட நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாட்டோம். அது சின்ன விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக விட்டுருவோம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது, அதே மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறையா சேரும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கண் முன்னாடி அது சேர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கே வந்து நான் ஒரு 2 பேருக்கு வீட்டுக்கு நம்ம இன்வைட் பண்றோம்னா, அவங்க வந்து சாப்பிட்டு கிளம்பும் போது ஒரு சின்னதா gift கொடுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி gift கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியா என் ஹஸ்பண்ட் மூலியமாவோ இல்ல நான் யாரையுமே மீட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா ஏதாவது gift என்னுடைய பசங்க மூலியமாவோ எனக்கு ஒரு 4, 5 gift வந்து வீட்டில் சேர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதா ஏதாவது நம்ம கொடுக்கும் பொழுது அது திருப்பி நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. அது உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது செஞ்சுதான் ரிட்டர்ன்ல மற்றவங்க மூலியமாவும் உங்களுக்கு வந்து அது வந்து சேர்ந்துரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிச்சுவேஷனே எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க அங்க வெளியில இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ஹோட்டல்ல கடையில எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டுனால பயங்கரமான ஒரு ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் வந்துடுது. நெஞ்சு எரிய ஆரம்பிக்குது. நீங்க உங்க ரூமுக்கு வரீங்க. ரூமுக்கு வரும்போது உங்களால படுத்து தூங்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா, இல்ல நீங்க வந்து அதுக்கான டேப்லெட்டும் உங்ககிட்ட இல்ல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால படுத்து தூங்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றீங்க. சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட வந்து ஆன்டாசிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இங்க அவங்க செஞ்சது வந்து ஒரு சின்ன உதவி தான். ஆனா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஏன்னா சப்போஸ் நீங்க அது வந்து நைட்டு பூரா கூட உங்களால தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா அவங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சது மூலியமா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க அதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க ரொம்பவுமே ஒரு நன்றி உணர்வோட இருக்கலாம். பட் அந்த உதவி வந்து ரொம்ப சின்னதா இருந்தா கூட, அது ஒரு சின்ன உதவி ஆனாலும் அதுக்கு வந்து அந்த நேரத்துல அவங்க வந்து அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். அவ்வளோ நேரம் நீங்க வந்து அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான இது. அதுக்கு ஒரு சின்ன உதவி கிடைக்கும் போது அவங்களுக்கு நீங்க வந்து எப்பவுமே நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஹெல்ப் வந்து ஒரு ஒரு கட்டத்திலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணும்போதோ இல்ல நீங்க பெரிய பிரச்சனையில இருக்கும்போது கூட யாராவது உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்ல பணம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் அக்கௌண்ட்ல பணம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க எண்ணம் இருக்கக்கூடாது. சரி, என் அக்கௌண்ட்ல இந்த பணம் இருக்கு அவ்வளோதான் அப்படி யோசிச்சுட்டு அந்த இருக்கிற பணத்துக்கு நீங்க வந்து நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது அப்ப அந்த பேங்க்ல ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து அதிகரிக்கும். அதை கண்டிப்பா நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னொன்று உங்க வேலை, இப்போ நீங்க செய்யற வேலை வந்து ஒரு உங்களுடைய ட்ரீம் ஜாபா கூட இல்லாம இருக்கலாம். ஆஹ் உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்க, நீங்க எதிர்பார்த்த வேலையா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கு, சம்பளம்னு ஒண்ணு கிடைக்குது, அது மூலியமா நீங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியுதுங்கும் போது அதுக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்.
ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வரும் பொழுது என்ன ஆகும், நீங்க அதை பயன்படுத்திப்பீங்க. அதுக்கப்புறம் அதன் மூலியமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஜாபே உங்களை தேடி வந்துடும். ஸோ அதனால இந்த நன்றி உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை வந்து அவங்க ஒரு ஒரு சென்டென்ஸ்லயுமே சொல்லியிருக்காங்க இந்த புக்ல. ரொம்ப சாதாரணமானது ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறத ஒரு ஒரு பேராகிராஃப்லயுமே வந்து ஆத்தர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதோட எதிர்பக்கம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங், இதுக்கு ஆப்போசிட் என்ன? நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற நிறைய நெகட்டிவ் திங்ஸை கவுண்ட் பண்றது. நம்ம அன்இன்டென்ஷனலா, அதாவது நமக்கே தெரியாம சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள் மீது கவனம் செலுத்துவோம். எதிர்மறையான விஷயங்களை பத்தி யோசிப்போம், பேசுவோம், மற்றவங்க கிட்ட சொல்லுவோம். உதாரணத்துக்கு உங்க ஹெல்த்தே எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்த்தை பத்தி எதிர்மறையான ஐயோ எனக்கு முடியல, அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுவோம். அதை பத்தியும் நம்ம யோசிப்போம், நான் எப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில என் ஹெல்த் இருக்கு, இதை நான் வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிப்பேன், என்னாலெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி உங்க சிந்தனையில கண்டிப்பா எண்ணங்கள் வந்திருக்கும். நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா கூட, ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட, ஆமா என்னோட ஹெல்த் இவ்வளவு மோசமா இருக்கு, நான் எப்படி அங்க போறது, அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நெகட்டிவ் திங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்க இந்த இதுல எப்படி பாசிட்டிவ் திங்ஸை கவுண்ட் பண்ண சொல்றாங்களோ அதே மாதிரி நெகட்டிவ் திங்ஸை நம்ம என்ன பண்றோம், கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம அனுபவிப்போம், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும், அதையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம். இவங்க இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் திங்ஸையும் அவங்க கவுண்ட் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க வந்து பண்ணி பார்த்துருக்காங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டது வந்து, நீங்க உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை என்றது மூலியமா, அதாவது அதை பத்தி சிந்திக்கிறது மூலியமா, பேசுறது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அந்த அபரிவிதம்ங்கிறது உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு நெகட்டிவா பேசும் பொழுது உங்களுக்கு எப்படி எனர்ஜி இருக்கு, ஒரு மாதிரி எனர்ஜியே போன மாதிரி தானே இருக்கு. அதுவே நீங்க நல்ல விஷயத்த ஒரு 10 பேர்கிட்ட பேசி பாருங்களேன், அப்போ வந்து உங்களுக்கே வந்து நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு முன்னேற்றத்தை பத்தி பேசுறதுக்கும், ஒரு ஒரு தோத்து போன விஷயத்த, ஒரு ஃபெயிலியர் பத்தி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம பேசுறது கூட ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. மற்றவங்க கிட்ட நீங்க என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்கிறது கூட யூனிவர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டுத்தையும் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இவங்க சொல்றது வந்து மெயினாக கவுண்டிங், அதாவது நம்ம பிளஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்றது மூலியமா தான் நமக்கு நல்லது நடக்கும். நெகட்டிவானதை நம்ம கவுண்ட் பண்றது மூலியமா நமக்கே தெரியாம நம்ம நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயத்த நம்ம வாழ்க்கையில வந்து வெல்கம் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால என்னன்னா, முதல்ல நம்ம காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் ஒரு 10 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து, இதெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேப்பர்ல நீங்க எழுதலாம், இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப்லயோ, இல்லாட்டி உங்களோட போன்ல கூட உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து, இல்ல ஒரு சின்ன நோட் இல்ல ஜேர்னல் மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட் எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து, பொருட்களா இருந்தாலும் சரி, சிச்சுவேஷன், மனிதர்கள், எதுவானாலும் உங்க இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு அதுக்கான காரணத்தையும் நீங்க எழுதணும். ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நன்றி உணர்வோட இருந்திருக்கேன், அதனாலதான் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். அது மட்டும் அவர் சொல்லலை, அதுக்கான காரணத்தையும் அவரு சொல்லியிருக்காரு. ஏன் நன்றி உணர்வோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஸோ அதனால இந்த 10 பாயிண்ட்டை நீங்க எழுதும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தெந்த விஷயங்கள், இப்போ ஒரு கார் இருக்குன்னா இந்த கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா கூட என்னோட காரோட உதவியினால நான் நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியுது. அதே மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்குறதுனா கூட நம்ம அங்கங்க நிறுத்தி வாங்கிக்கலாம். ஸோ இது பல வகையில உங்க வீட்டில் இருக்கிற கார் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கு, நீங்க நினைச்ச நேரம் கிளம்ப முடியும். ஸோ இவ்வளோ கம்ஃபர்டபுளா உங்களை அந்த கார் வந்து வச்சிருக்குங்கும் பொழுது அந்த காருக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க. அதுக்கான காரணமும் இங்கேயே நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்களால நினைச்ச இடத்துக்கு போக முடியுது, உங்களுக்கு பொருட்கள் அங்க இதுல வாங்கி வைக்க முடியுது, அப்படிங்கிற பல வகையில அது உங்களுக்கு உதவியா இருக்கிறதுனால நீங்க காருக்கு நன்றி உணர்வோட இருக்கிறீங்கிற ஒரு காரணத்தையும் நீங்க சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த காரணத்தை எழுதி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த சென்டென்ஸை வந்து நீங்க படிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க அந்த இதை எழுதிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் கார் சொன்ன மாதிரி காரணத்தையும் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு 3 தடவை சொல்லணும். அதாவது நீங்க தமிழ்லயும் நீங்க எழுதலாம், இல்லாட்டி இங்கிலீஷ்லயும் எழுதலாம். ஓகேங்களா? இல்ல என்னுடைய குடும்பத்துல இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன். ஏன்னா என் குடும்பத்துல இருக்கவங்களாம் எனக்கு ரொம்பவுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் எழுதிட்டு நன்றி 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 அப்படின்னு இதை வந்து நீங்க வாய் விட்டும் சொல்லலாம், இல்ல மனசுக்குள்ளேயும் நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸையுமே நீங்க ஒரு ஒரு பாயிண்ட்டையும் படிச்சு முடிக்கும் பொழுது இந்த நன்றி நன்றி நன்றிங்கிற வார்த்தையை வந்து நீங்க 3 தடவை சொல்லணும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, உங்களுடைய நன்றி உணர்வை நீங்க எதை நோக்கி நீங்க யாரு, அதாவது இந்த பிரபஞ்சத்தை நோக்கி செலுத்துற மாதிரி இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்காகவும் உங்களுடைய ஆத்மாவுக்காகவும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுக்காகவும் நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கிராட்டிடியூடியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு growth-அ நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்ஷியன் கல்ச்சர்ஸ்ல எல்லாம் நீங்க அந்த கோயில்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய செதுக்கி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய உருவத்தை செதுக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இயற்கையில, அதாவது சூரியன், சந்திரன், இதோடைய வடிவத்தை எல்லாம் அவங்க செதுக்கி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்றி உணர்வை வெளிப்படுத்துதான். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க வீட்லயே கூட ஒரு இயற்கையான ஒரு காட்சி அந்த படத்தை வந்து நீங்க மாட்டி வைக்கலாம். உங்க கண் முன்னாடி அப்பப்போ படுற மாதிரி. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சா கூட ஒரு சின்ன உருவம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட உருவத்தை கூட நீங்க உங்க டேபிள் கிட்ட மேல அப்படி வச்சுக்கலாம். இல்ல ஒரு இயற்கையான காட்சி உங்க டேபிள்ல படுற அதாவது உங்க கண்ணில் படுற மாதிரி உங்க டேபிள்லயே அந்த பிக்சர் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வைக்கும் பொழுது அதுக்குமே ஒரு எனர்ஜி நீங்க வந்து ஹோல்ட் பண்றீங்க அப்பப்ப. அதாவது நீங்க அதை பார்க்கும் பொழுது நீங்க வந்து எப்பவுமே அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல எப்பவுமே உங்களை வச்சுக்கிறதுக்கு அது உதவி செய்யுது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸை கூட நீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்ப வந்து நம்ம அந்த நன்றி உணர்வோட இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இது வந்து அவங்க 28 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் நாள் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த 10 விஷயத்தையும் இந்த 10 பாயிண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 28 டேஸ் 27 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது டே 1ங்கிறனால 27 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அடுத்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். இதே 10 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும்னு கிடையாது. புதுசாக இன்னொரு 10 பாயிண்ட்ஸை எழுதுங்க. நீங்கள் நினைக்கலாம் எப்படி நான் வந்து அடுத்தடுத்து நாள் இதே மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸா எப்படி எழுதுறது, என்ன எழுதுறதுனே எனக்கு தெரியாதே அப்படின்லாம் கூட நினைக்கலாம் நீங்க. ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும் போதே யோசிப்பீங்க. ஸோ என்ன யோசிக்கிறீங்க, நமக்கு வந்து என்னெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்குது, நமக்கு என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷம் கொடுக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படி யோசிச்சு நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் நீங்க 10 பாயிண்ட் முடிச்சிடுறீங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி எழுதும் பொழுது புதுசு புதுசா உங்களுக்கு தோணும். அப்ப நீங்க சிந்திக்கிறீங்க பாத்தீங்களா, நல்ல விஷயத்த பத்தி சிந்திக்கும் பொழுது நீங்க அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்படி கவுண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அப்பதான் புரியும், ஓ நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கா, இத்தனை விஷயங்களை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரியும். அதாவது நிறைய உங்க வாழ்க்கையில நீங்க ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனா அதை நீங்க நோட்டீஸ் பண்ணாம தான் இருக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க எழுதும் பொழுது உங்களுக்கே, ஓ நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கா, இத்தனை விஷயங்கள் இருக்கா, நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கு, நமக்கு இவ்வளோ நாள் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வீங்க. ஸோ அதனால வந்து இந்த ப்ராக்டிஸை நீங்க பண்ணுங்க. இன்னொன்று, அதாவது அது ரொம்ப சாதாரணமா இருந்தா கூட சரி, நம்ம விடுற மூச்சு, அதே மாதிரி நம்மளுடைய இந்த பூமிக்கு நன்றி சொல்றது, அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை காட்சி, உங்க வீட்டுக்கு கீழே இருக்க அந்த பார்க்குக்கு, அனிமல்ஸ்க்கு, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட் அனிமல்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய சென்சஸ்க்கு, நம்மளுடைய கண்ணு மூக்கு, நம்ம கண்களால பார்க்க முடியுது, காதுகள்ல கேட்க முடியுது, மூக்குல ஸ்மெல் பண்ண முடியுது, உணர முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லலாம். சொல்ல போனா நம்மளுடைய தலைமுடிக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு நன்றி சொல்றது. நீங்க வந்து யோசிச்சு பார்த்து ஒன்னொன்னுக்கா, அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட, உங்களுடைய இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பின், அதுக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் முடியுமோ எல்லா விஷயத்துக்குமே நீங்க நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய
ஓஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்களால பார்த்து நம்ம வந்து ரசிக்கிறோம். ஸோ அதுக்காகவுமே நம்ம பறவைகளுக்காகவுமே அந்த பறவைகள் சத்தம் நீங்க காதுல கேட்கும் பொழுது அதுவே உங்களுக்கு எவ்வளவு மென்மையா உணர்றீங்க. காலையில ஏர்லி மார்னிங்ல நீங்க வாக்கிங் போகும்போது உங்க மேல படுற அந்த காத்து, பறவைகளோட சத்தம், சூரிய ஒளி, நட்சத்திரம், நிலா, எல்லாத்துக்குமே ஸ்டார்ஸ், அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற காத்து, ஸ்பேஸ், இது எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உயிரோடையே இருந்துட்டு இருக்கோம். இத்தனையும் நமக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கு. பட் இதை எதையுமே நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. இயற்கையில போகும்போது கூட நம்ம மனசு வந்து ஏதோ ஒரு இடத்துல லயிச்சிட்டு இருக்கிறதுனால எதையுமே நம்ம அனுபவிக்கிறது இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்ல போனா நம்ம வந்து கை, காலு, இது எல்லாமே நம்ம வேலை செய்யறதுக்கு உதவியா இருக்கு. ஸோ நம்ம கைகள், கால்களுக்கு கூட அதே மாதிரி நம்மளோட உடல்ல இயங்கி கொண்டு இருக்கிற உறுப்புகள், இதயம், ஸோ நம்மளுடைய நுரையீரல், நமக்கு வயிறு, ஸோ ஒரு விஷயத்துக்குமே நீங்க ஒன்னொன்னா நன்றி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த 10 பாயிண்ட்ஸ் எழுதும் பொழுது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க, ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஹெல்த்னா நீங்க கண்ணு, மூக்கு, வாய், இது எல்லாமே நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்ன இந்த வேலைனால உங்களுக்கு என்ன, எந்த எந்த பார்ட்ல உங்களுக்கு இந்த வேலைனால வந்து சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உறவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல என்னெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல முடியுமோ, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க, கஷ்ட காலத்துல இருந்தாங்க, அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து நன்றி சொல்ற மாதிரி. இப்படி இந்த டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய ஜென்ரலா வாழ்க்கைன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக்லயும் நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் இப்படி எழுதி எழுதி நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க போன இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, நீங்க எப்படி உணர்ந்தீங்க, ஸோ அதுல ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதலாம். அதே மாதிரி நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம மனசோட டூப்ளிகேட் இந்த உலகத்துல யாராலையுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மைண்ட் அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ ஏஐ எல்லாம் வந்தா கூட ஏஐ வந்து ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்கு தேவைப்படுது. ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்து கிடைச்சது கழிச்சு தான் அதை ஆன்சர் பண்ணும். ஆனால் நம்ம மனசோட பவர் என்னன்னா, பார்க்கும் பொழுதே 0 செகண்ட்ஸ்ல அதை ஆன்சர் பண்ணும். பார்த்தோன்னே இம்மிடியட்டா ஜட்ஜ் பண்ணும். பார்த்தோன்னே இம்மிடியட்டா ஒரு நெகட்டிவ் தாட்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால ஒரு ஜோக்குக்கு சொல்றேன், பாசிட்டிவாகவுமே சொல்லலாம் அதை. ஸோ அதாவது நம்ம மனசுடைய பவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மைண்டு தான் நம்ம கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு டூப்ளிகேட்டே இல்லைங்கும் போது நம்ம மைண்டுக்குமே நம்ம வந்து தேங்க் பண்ணணும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நன்றியோடு இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ, சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பொருள்னால ஒரு 10% நன்றி உணர்வோட இருக்கீங்கன்னா நீங்க ரிசீவ் பண்றதும் 10% தான் இருக்கும். ஒரு 30%னா நீங்க ரிசீவ் பண்றதும் 30% தான் இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு 100% நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க ரிசீவ் பண்றதும் வந்து ஒரு 100% ரிசீவ் பண்றீங்க. அதனால இந்த மேஜிக் உங்க வாழ்க்கையில நடக்கணும் சீக்கிரமே, அதாவது சில மாதங்கள்லயே உங்க வாழ்க்கை மாறணும், இல்ல சில நாட்கள்லயே வந்து உங்க வாழ்க்கை மாறணும், சீக்கிரமா நீங்க சரியாயிடணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உங்க நன்றி உணர்வு வந்து டிகிரி, இந்த டிகிரி ஆஃப் கிராட்டிடியூட் சொல்லுவாங்க, அந்த அளவு. ஸோ அது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸோட பவரும் வந்து அதிகரிச்சுட்டே போயிடும். ஸோ அந்த பவர் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் என்ன ஆயிடும், அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுவுமே வந்து நீங்க நினைச்சுன்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதாவது இது வந்து சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்கலாம். சின்ன விஷயங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க அதை ரொம்ப ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க இன்னும் பவர் கொடுக்குறீங்க அந்த கிராட்டிடியூடுக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும், பெரிய விஷயத்துக்கும் இதை வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். பெரிய பெரிய விஷயங்களும் வந்து என்ன ஆகும், நீங்க நினைக்கும் போது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைச்ச ரொம்ப நாளா ஒருத்தவங்க பேசாம இருப்பாங்க, அவங்க பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க, பார்த்தா அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷம் வாங்க முடியாத ஒரு பொருள் இருக்கும், பார்த்தா அந்த பொருளை உங்க வாங்குறதுக்கு அமையும், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமையும். ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதை ஆரம்பிச்சு ஒரு 5 நாள்லயே உங்களுக்கு சின்ன மாற்றம் தெரியும். ஆனால் இதை முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, முதல்ல 10 விஷயங்கள் நீங்க ஒரு நோட்ல எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கான காரணம் வை, அந்த காரணத்தையும் நீங்க சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் இதை மனசுக்குள்ளேயோ இல்லாட்டி சத்தமா நீங்க படிக்கணும். படிச்சு அந்த சென்டென்ஸை படிச்சு முடிக்கும் போது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு 3 தடவை சொல்லணும்.
ஓகேவா? இதை வந்து நீங்க 27 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அடுத்த நாள் ப்ராக்டிஸை இன்னைக்கே வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ டே 2ஓட ப்ராக்டிஸ் அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ராக். மேஜிக் ராக்னா ஒரு சின்ன கூழாங்கல். அது மூலியமா நம்ம எப்படி வந்து அற்புதங்களை நிகழ்த்துறது அப்படிங்கிறத இங்க சொல்ல போறாங்க. ஸோ இதுல வந்து இந்த லீ பிரவுனர் அப்படிங்கிறவர் வந்து த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு படம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன மூவி தான். அதில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில வந்து எப்படி நடந்த அற்புதத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க எப்படி மேனிஃபெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுல வந்து இந்த லீ பிரவுனர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அப்பா பையன் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்திருக்காரு. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லையாம். அதாவது ஒரு கொடிய நோய். அவன் வந்து உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அந்த நிலைமையில அந்த பையன் இருக்கான். ஸோ இந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பையனோட நிலைமையை பார்த்து. எப்படியாவது என் பையனை குணப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்பதான் வந்து இந்த மேஜிக் ராக் மெத்தடை அவர் அங்க அப்ளை பண்றாரு. என்னன்னா அது ஒரு சின்ன கூழாங்கல் தான். ஸோ அந்த கூழாங்கலுக்கு நீங்க பவர் கொடுக்கறது. அந்த கல்லை யூஸ் பண்ணி அவர் அவங்க பையனுடைய வாழ்க்கையே மாத்திட்டார். அதாவது ரொம்ப படுத்த படுக்கையா இருந்த அந்த பையன் மிராக்குலஸா சரியாயிட்டான். நம்பவே முடியலையா, அவன் அவன் சரியாயி வந்துட்டானா. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் இந்த மேஜிக் ராக் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கூழாங்கல் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அது நீங்க வந்து பார்க்லயோ இல்ல ஓஷன்லயோ எங்க உங்களுக்கு அது கிடைக்குமோ, எந்த இடத்துல கிடைக்குமோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யார்கிட்டயாவது இந்த ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் போடுவாங்கல்ல சின்ன சின்ன கூழாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப கல் வந்து கைக்குள்ள இப்படி வைக்கிற மாதிரி, அதாவது உங்க பாம்ல நீங்க அந்த கல்லை வச்சீங்கன்னா அங்க ஃபிங்கர்ஸ் இப்படி மூடினீங்கன்னா அந்த கல் வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்த மாதிரி உங்க கைக்கு உள்ள வச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன கல்லை நீங்க வந்து எடுத்துக்கணும். அதோட அப்புறம் என்ன, ஒரு ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கல்லை நீங்க வந்து ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டா இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கணும் அந்த கல்லை நீங்க வந்து ஹோல்ட் பண்ணும் பொழுதே. அந்த மாதிரியான ஒரு கல்லை வந்து நீங்க எடுத்துக்கணும். நீங்க வெளியில சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். கிடைக்கலன்னா யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. அந்த கல்லை நீங்க இப்படி ஹோல்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லணும். அதுவும் எப்ப நீங்க தேங்க்யூ சொல்லணும்னா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்ததுங்கிறத நீங்க வந்து படுக்கும்போது அந்த கல்லை கையில இப்படி வச்சுட்டு யோசிக்கணும். இந்த கல்லை நீங்க எங்க வைக்கணும்னா, நீங்க படுக்கும் பொழுது உங்க படுக்கைக்கு பக்கத்துல, இப்ப அலாம் கிளாக் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலைல எந்திரிக்க அலாம் செட் பண்றீங்கன்னா அந்த அலாம் பக்கத்துல நீங்க இந்த கல்லை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல்லை நம்ம கையில வச்சுட்டு கண்ணை மூடிட்டு காலையில காலையில இருந்து நைட்டு நீங்க படுக்க வர வரைக்கும் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த டேல, அதுக்காக நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கீங்க. ஓ, இந்த இன்சிடென்ட் எனக்கு இன்னைக்கு நடந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் இவங்களை பார்த்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பொருளை நான் இன்னைக்கு வாங்கினனால ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு அன்னைக்குன்னு ஒரு புதிய வேலை கிடைச்சிருக்கும் அதுக்காக. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அந்த டேல நல்லதா ஏதாவது நடந்திருக்கும்ல உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி. ஏதாவது ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ நடந்திருக்கும். அதை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த கல்லை பார்த்து, அதாவது இந்த கல்லுக்கிட்ட இப்படி கையில ஹோல்ட் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங்கோட இந்த நன்றி உணர்வை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க சொல்லணும். சொல்லிட்டு அந்த கல்லை வந்து பக்கத்துல வச்சுட்டு படுத்துறணும். ஒரு பக்கத்துல டேபிள்னா அந்த அலாம் கிளாக்கோ இல்லை உங்க ஃபோன் பக்கத்துல வச்சிருந்தா ஃபோன் பக்கத்துல வச்சிருங்க. இந்த கல்லை வச்சுட்டு நீங்க படுத்து தூங்கிடணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க இங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படுக்கும் பொழுது நன்றி உணர்வோட படுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க காலையில எந்திரிக்கும் பொழுது என்ன பண்றீங்க, அதே நன்றி உணர்வோட தான் எந்திரிக்கிறீங்க. காலையில எந்திரிச்சோன்னா மறுபடியும் அந்த 10 பாயிண்ட்ஸை நீங்க வந்து படிக்கிறீங்க. என்னெல்லாம் விஷயத்துக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸை படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது முடியும் போது தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றீங்க. ஸோ உங்க டே ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா, நன்றி உணர்வோட தான் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு என்னடாது ஒரு சின்ன கல்லை வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்றாங்க இவங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்போ நான் அந்த இதுல சொன்ன மாதிரி இந்த சீக்ரெட் அந்த மூவில நடந்த இன்சிடென்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கண்டிப்பா வந்து மிராக்கிள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நிஜமாலே எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளும் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதனால இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த மேஜிக் ராக் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க.
அது இது வந்து நான் நிறைய பேர் இது நிறைய புக்ல நானுமே படிச்சிருக்கேன். அந்த மேஜிக் ராக் மெத்தடு. ஒபாமா தெரியும் இல்லையா? அவரு கூட வந்து அவர் கையில ஹனுமனுடைய சிலை கையில வச்சிருப்பாரு. அது யாரோ யாரோ ஒருத்தவங்க அவர் gift பண்ணிருந்தான். அவர் எங்க போனாலும் ஒரு சின்ன ஹனுமனுடைய சிலைய வந்து அவர் கைக்குள்ள இப்படி வச்சுப்பாராம். பெரிய மீட்டிங் எல்லாம் போகும்போது அந்த குட்டியூண்டு அந்த சிலைய வந்து இப்படி கைக்குள்ள வச்சுட்டே தான் போவாராம். அவர் எப்பவுமே எங்க வெளியில போனாலும் அவர் பாக்கெட்ல அதை வச்சுப்பாராம். ஸோ இது எல்லாமே என்னன்னா நமக்கு வந்து அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சேஃபா இருக்கோம், நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ, என்ன என்ன ஒரு பிலீஃப் ஹோல்டு பண்றோமோ அதை தானே நம்ம வெளியில பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நம்ம சரியா செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில மிராக்கல் நடக்கும் மாஸ்டர். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 10 இது ஃபாலோ பண்றீங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த கூழாங்கல் ப்ராக்டிஸ். காலையில இப்போ எந்திரிச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் முடிச்சிட்ட பிறகு நைட்டு வந்து இந்த கூழாங்கல்ல நீங்க கையில வச்சுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு தூங்குறீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து இந்த கூழாங்கல் ப்ராக்டிஸ் வந்து நீங்க அடுத்து 26 டேஸ்க்கு பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்க ஒன்று ஒன்றா, அதாவது டே 3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் 1, ப்ராக்டிஸ் 2, அப்புறம் ப்ராக்டிஸ் 3 இது. அதுக்கப்புறம் டே 4ல மறுபடியும் இந்த 3 ப்ராக்டிஸ் இந்த டே 4ஓட ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது டே 28 அப்படிங்கும்போது கண்டிப்பா நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சுச்சுவேஷனே, ஒரு ஒரு சூழ்நிலை ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ணுது, இல்லாட்டி எனக்கு பிரச்சனையே என்னோட உடம்பு தான் அப்படிங்கும் பொழுது எது உங்களை ரொம்ப அதிகமா பாதர் பண்ணுதோ அந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு கிராட்டிடியூடோட இருக்கிறது. இப்போ உடம்பு ரொம்ப என்ன படுத்துது அப்படின்னா கூட அப்ப கூட உங்க உடல் வந்து இயங்கிட்டு தானே இருக்கு, உங்களுடைய இதயம் துடிச்சிட்டு தான் இருக்கு, மூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் நீங்க கிராட்டிடியூட் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கவுண்ட் யூர் பிளெஸிங்ஸ். ஸோ என்னெல்லாம் நம்ம இதயம் துடிக்குது, மூச்சு விடுறோம், நம்மனால வந்து சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வந்து உடம்பு மோசமா ஆகல, நம்மளால பண்ண முடியுது. நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கோம். ஸோ அதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது உங்க உடல் நிலையுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால இந்த 2 ப்ராக்டிஸை நம்ம முதல்ல செய்ய ஆரம்பிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.